தருமபுரி மாவட்டத்தில் இரத்த மாற்று சிகிச்சை செய்து கொண்ட சுமார் 12 பேர் உயிரிழந்ததாக கடந்த பிப்ரவரி மாதம் வரை 12 பேர் உயிரிழந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த இரத்த வங்கியில் செயல்புரிந்த ஊழியர்கள் மீதும் அதற்கு அனுமதி ஒப்புதல் கொடுத்த மருத்துவர் மீதும் தற்போது அமைச்சகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்றுள்ள ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து ரத்தம் மாற்று சிகிச்சை செய்வதில் பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் சார்பாக வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் மேலும் இதுபோன்ற தவறான இரத்த சிகிச்சையின் முறையின் காரணமாக 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் மீது இதற்கு காரணமான ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இரத்த வங்கியை முறையாக பராமரிக்காத அதற்கு கெட்டுப்போன இரத்தத்தை மற்ற நோயாளிகளுக்கு செலுத்தியதன் காரணமாகவும் அதற்கு ஒப்புதல் அளித்த மருத்துவர் உட்பட சுமார் 12 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? எதற்காக இந்த 12 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தேவா, அதாவது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த வங்கியில் முறையாக பராமரிப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இரத்த வங்கியில் இருக்கக்கூடிய ரத்தங்களை பெறப்பட்ட ரத்தங்களை முறையான டெம்பரேச்சரில் பராமரிக்கவில்லை. இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் பெறப்பட்ட சில நோயாளிகள் இறந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இரத்த மாற்றத்தினால் சில உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று தொடர் புகார்கள் வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு வல்லுநர் குழு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை ஆய்வு செய்திருக்கிறது. அதில் புகாரும் உண்மை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கு பணியாற்றக்கூடிய தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய இரத்த வங்கியை சார்ந்த 12 ஊழியர்களை இடைநீக்கம் செய்ய, அதாவது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பா சொல்லணும்னா இரத்த வங்கியில் முறையாக பராமரிக்கவில்லை. அந்த இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் பெற்ற நோயாளிகள் உயிரிழப்பு வரை ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னதாக ஏற்கனவே HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்ட போதும் சரி, இந்த இரத்த வங்கியுடைய முக்கியத்துவம் என்ன, அதுல கவனக்குறைவா இருந்தா என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற தொடர் வலியுறுத்தல் இருந்தது. இந்த இரத்த வங்கியை பராமரிக்க மருத்துவர் மேலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருத்துவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அவருடைய பங்களிப்பு என்ன இதுல? இந்த நடவடிக்கையை பொறுத்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவிலான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, துறை ரீதியாக, அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் தலைமையில குழுக்கள் அமைக்கப்பட்டு, DMS ஜாயிண்ட் டைரக்டர் தலைமையில குழுக்கள் அமைக்கப்பட்டு சென்னையிலிருந்து 5க்கும் மேற்பட்ட வல்லுநர் குழுக்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய இரத்த வங்கியில பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் 6 செவிலியர்கள் இருக்காங்க. அந்த தலைமை, அதாவது அந்த மாவட்டத்திற்கு அந்த தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கக்கூடிய இரத்த வங்கி தான் தலைமை மருத்துவ இரத்த வங்கி. அந்த வங்கியிலேயே இது போன்ற குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து வல்லுநர் குழுக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுது முறையான, அதாவது பெறப்பட்ட ரத்தமானது முறையான டெம்பரேச்சர்ல பராமரிக்க வேண்டும். அதாவது அதற்கான குளிர்பதன வசதிகள் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெறப்பட்ட ரத்தத்தை முறையாக கிராஸ் செக்கிங் செய்துதான் நோயாளிகளுக்கு கொடுக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு படிநிலைகள்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா, அதற்கான பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த இரத்த வங்கியிலிருந்து பெறப்பட்ட ரத்தமானது அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய நோயாளிகள் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர நோயாளிகளுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் முறையாக எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு மெட்டர்னல் டெத் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்தம் பெற்ற நோயாளிகள், கர்ப்பிணி பெண்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன.
அதன் அடிப்படையில ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து புகார்கள் சென்ற நிலையில்தான் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இரத்த வங்கியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்கள் மீதுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. மிக பெரிய அளவிலேயே தவறுகள் நடத்திருப்பதனால் தான் கிரிமினல் நடவடிக்கை கூட எடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் பீலா ராஜேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேஸ்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதில் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது துறை ரீதியான நடவடிக்கை என்னன்னா 17B தமிழ்நாடு அரசினுடைய 17B அடிப்படையில சட்ட அடிப்படையில அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா இது மிகப்பெரிய அளவிலே தவறு நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவ்வளவு பெரிய விசாரணை 3 மாதங்களாக இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்துதான் அரசு மருத்துவர் மற்றும் அரசு செவிலியர்கள் மீதே துறை ரீதியாக மட்டுமில்லாமல் கிரிமினல் நடவடிக்கை கூட எடுக்கலாம் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை 17B, அதாவது மேற்கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வு, அரசுடைய சலுகைகள் கிடைப்பது என்பது போன்ற பல்வேறு சலுகைகள் கிடைப்பதும் பதவி உயர்வில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். இந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாலும் கிரிமினல் நடவடிக்கை அதோடைய இந்த குற்ற நடவடிக்கையாகவே இது கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரத்தை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்ட போதும் சரி, இப்போ நடந்த தொடர் உயிரிழப்புகளும் சரி, இரத்த வங்கிகளை பராமரிக்கிறதுல அலட்சியம் இன்னும் இருக்கு அப்படின்றது உறுதியாக தெரியுது. இதை தவிர்ப்பதற்கு என்னென்ன முடிவுகள்லாம் நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அப்படின்றது இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க. ரகுவரன், ஏற்கனவே கடந்த ஆண்டு இறுதியில கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பாக புகார் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கிகளும் அதனுடைய பராமரிப்புகள் பற்றி உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழே தான் இந்த இரத்த வங்கிகளானது செயல்படுகிறது. அதற்கு IAS அதிகாரி தலைமையிலான அதிகாரி தான் அதற்கு பணியாற்றுகிறார். அதன் அடிப்படையில் தான் இவை இரத்த வங்கிகள் இயங்குகின்றன. இருந்தாலும் இந்த குறைபாடானது மிகப்பெரிய அளவிலே ஒரு மனித குறைபாடாக தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தொடர் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஒரு குற்றச்சாட்டு வந்ததன் அடிப்படையில் இந்த விசாரணையானது அமைக்கப்படவில்லை. ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது, மெட்டர்னிட்டி டெத், அதாவது கர்ப்பகால இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரத்த மாற்றத்தினால் கர்ப்பகால இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவசர காலத்தினால் வந்து அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தம் செலுத்தும் பொழுது அதனாலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் விசாரணையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 2019 ஜனவரி மாதத்திலிருந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்றால் 2018ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டுகளில் எவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, இந்த இரத்த வங்கியிலிருந்து ரத்தங்கள் பெறப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான முழுமையான விசாரணையும் நடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தலைமை மருத்துவ இரத்த வங்கிகள்ல குளிர்சாதன வசதிகள் இருக்க வேண்டும். ஒரு ரத்தம் பெறப்படும் பொழுது அந்த ரத்தத்தினால் எந்தெந்த பாதிப்புகள் இருக்கிறது, குறிப்பாக சொல்லணும்னா HIV டெஸ்ட், அந்த TB டெஸ்ட் போன்ற நோய்கள் இருக்கிறதா, இதெல்லாம் முக்கியமான நோய்கள், இதெல்லாம் இருக்குதான்ட்டு முதல்ல பரிசோதனை செய்யணும். அது மட்டும் இல்லாம அதிலிருந்து ரத்தத்தை நோயாளிகளுக்கு கொடுக்கும் போது கிராஸ் செக்கிங் என்று சொல்ல வேண்டும். அதை பண்ண வேண்டும். அதாவது இந்த ரத்தம் இந்த நோயாளிகளுக்கு பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து ஒரு ரத்த துளியையும் இந்த கொடுக்கக்கூடிய ரத்த துளியையும் வைத்து கிராஸ் மேட்சிங் என்று சொல்வார்கள், அதையும் செய்ய வேண்டும். இது போன்ற நடைமுறைகள் எதுவுமே பின்பற்றாததனால் தான் இந்த தொடர் புகார்கள் வந்திருக்கிறது. தொடர் புகார்கள் சொன்னா அது எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பது கணிக்க முடியாத அளவில் இருக்கிறது. அதனால் அது தொடர்பான விசாரணையும் நடத்த வேண்டும் என்ற சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியினுடைய தலைமை மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக இரத்த மாற்ற சிகிச்சை பெற்றுக்கொண்டவர்கள் தொடர் உயிரிழப்புகளை சந்தித்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட மருத்துவ குழு அதற்கு காரணமான 12 ஊழியர்கள் மீதும் அதற்கு பொறுப்பேற்ற மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க ரகுவரன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.